எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வீக்லி நான் எடுத்திருக்கேன் யூரோ யூஎஸ்டி வந்து வீக்லி வந்து ஸ்விங் ஹையாக நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன், இது ஸ்விங் லோவாக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இதை நான் ஸ்விங்காக நான் லோவாக மார்க் பண்ணல. ரொம்ப சிம்பிள், எல்லாருமே இங்கே தான் மார்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அது கிடையாது. ஸ்விங்கோட லோ வந்து எப்பயுமே வந்து பாட்டத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து மேலே பிரேக் பண்ணி போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரேக் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது கரெக்ஷன்ஸ் வரலாம். ரீப்ளே டூல் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் இங்கே போயிட்டு இருக்கு. இப்போ வந்து என்னோட ஹை அண்ட் லோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் என்னோட ஹையை கொண்டு வந்து நான் இங்கே வந்து வச்சிட முடியாது. பிகாஸ் எனக்கு வந்து வீக்லியில் கரெக்ஷன் வந்தால் மட்டும்தான் எனக்கு ஹை இந்த இடம் தான் அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் வருது, இது ஏன் சார் ஹையாக வைக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஹையாக வச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல செல்லிங் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே உடச்சிட்டு போயிடும். பிகாஸ் இதெல்லாமே வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதான் சாக். அப்போ சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ பெருசாக வரணும் என்ன சார் கணக்கு அப்படின்னா, வீக்லி பொறுத்தளவுக்கு யூரோ யூஎஸ்டி பொறுத்தளவுக்கு 350 பிப் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யூரோ யூஎஸ்டி இங்கேருந்து 350 பிப் ஃபால் ஆச்சு அப்படின்னா நான் அப்போ இதை ஒரு ஹையாக கனெக்ட் பண்ணிப்பேன், கால்குலேட் பண்ணிப்பேன். ஸோ ஓகே, அப்போ நம்ம என்னோட ஹைஸை கொண்டு நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப சிம்பிள், என்னோட ஹைஸை கொண்டு வந்து நான் வந்து இந்த இடத்துல வச்சுப்பேன். அப்போ லோ எங்கே சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், லைவ் மார்க்கெட்லேயே பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு மார்க்கெட்டில், பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இருந்தாலும் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ நான் அதை செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் நம்ம நேக்கடைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அது நீங்கள் கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த கரெக்ஷனை மெஷர் பண்ணி பாருங்கள். ஒரு 220 பிப்ஸ் தான் வரும். நான் இதை கால்குலேட்டே பண்ணியிருக்க மாட்டேன், பிகாஸ் இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ வீக்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எங்கே சார் இருக்குது, இந்த டாட்டர் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. வீக்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து இந்த விசிபிலிட்டிஸ்லாம் எடுத்து விட்டு வீக்கை மட்டும் வச்சு டெக்ஸ்ட்டில் வந்து நான் வீக் சாக். ஓகே, ஸோ இது வந்து வீக்லியோட சாக். ஏன் சார் நீங்கள் வீக்லியோட சாக் நீங்கள் எங்கே வரைகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீக்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இங்கே தான் இருக்குது. ஸோ மேஜராக ஒரு ஸ்விங் மார்க்கெட்டில் இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஸ்விங் வீக்லி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணால் பார்த்தாலே தெரியுதுங்களா. அப்போ இது கட் பண்ணிச்சுன்னா என்ன சார் அர்த்தம்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன சார் பண்ணலாம், ஜோன்ஸ் வரையலாம். இந்த ஜோனில் மார்க்கெட்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சார் பண்ணலாம், இந்த ஹையை வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இதுதான் சார் ஸ்மார்ட் மணி, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் தான் இந்த ஜோனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நம்ம டெய்லி போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் 4 hours இப்படி தான் நம்ம போவோம். இது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், நான் குழப்ப விரும்பல, பட் ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு லைனில் சொல்லணும்னா ஓகேவா. ஸோ அப்போ இந்த வீக்லி எப்படி சார் நீங்கள் இந்த இடத்துல ட்ரா பண்ணீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸ் பார்க்கணும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ ஒவ்வொரு கேண்டிலும் ஹையாக கட் பண்ணுது, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் உள்ளுக்குள்ளே வந்தனால இது ஒரு கரெக்ஷனாக நான் பார்க்குறேன். ஸோ கரெக்ஷனாக பார்த்தா அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இந்த இது வந்து இந்த கேண்டில் தான் வரும். ஓகே சார், நீங்கள் லோவை மார்க் பண்ணிட்டீங்க, அப்போ ஹை எங்கே சார் வரும்னு கேட்டிங்கன்னா ஹை இங்கே தான் வரும். செட்டிங்ஸில் போயிட்டு நான் வந்து டாப் கொடுத்துட்றேன். ஓகே, ஹை இங்கே தான் இருக்கும். இப்போ சடனாக இதை பிரேக் அவுட் பண்ணி 300 பிப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டால் நம்ம ஹையை கொண்டு வந்து ரொம்ப சிம்பிள், ஹையை கொண்டு வந்து நான் நீட்டாக வந்து இந்த இடத்துல வச்சுருப்பேன். ஸோ எனக்கு தெரியாத 300 பிப்ஸ் தான் சொல்லிட்டு, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையை கட் பண்ணிடுச்சு. ஸோ நான் இந்த கரெக்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக வந்து அது 350 பிப்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் எனக்கு தெரியும் இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு தெரியும். ஸோ இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நான் எங்கே மாற்றி வைக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நான் இந்த இடத்துல வந்து மாற்றி வைக்க போகிறேன். ஏன் சார் இந்த இடத்துல மாற்றி வைக்க போகிறேன்னா, நான் இதை லைன் சார்ட்டாக வரைகிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸ் மார்க் பண்ணுறேன். என்னைக்கு மார்க்கெட் ஹையை கட் பண்ணுதோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த பாட்டத்தில் வந்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இந்த ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு போதும் என்ன சார் பண்ணுறதுன்னா, ஐயா அங்கே மார்க் பண்ணிடுங்க, லோ இங்கே மார்க் பண்ணிடுங்க. இந்த ஐயாவும் லோவையும் எடுத்து விட்ருங்க. அப்போது ரீசெண்டாக இருக்கிற ஸ்விங்கை நம்ம மார்க் பண்ணணும். எதுக்கு சார் ரீசெண்டாக மார்க் பண்ணுறோன்னா, சடனாக அந்த லோவை கட் பண்ணும்போது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அதுதான் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு சாக் நம்ம இது பண்ணுறதுக்கு. சாக்னா என்ன சார், கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு நம்ம லோவை கட் பண்ணாதப்போ என்ன சார் அர்த்தம், இன்னும் வீக்லி ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பை தான் பண்ணணும் இந்த இடத்துல. அது நம்ம கான்செப்ட்ஸ் நம்ம வச்சு பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம ஜஸ்ட் ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுறோம், சாக் நம்ம மார்க் பண்ணுறோம், அவ்வளோதான் சார். நான் ப்ளே பண்ணுறேன்.
ஸோ கட் பண்ணிடுச்சு. அப்போ எனக்கு லோவை கட் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன சார், இப்போ நான் லைன் சார்ட் வரைகிறேன். மார்க்கெட் ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ கொடுத்துருச்சு மார்க்கெட். அப்போ என்னோட ஹை அங்கே தான் இருக்கும், லோ இங்கே தான் இருக்குங்களா சார்? ஸோ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாதுங்க சார், இது வந்து கரெக்ஷன் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் எங்கே சார்னு கேட்டிங்கன்னா இதுதான் லோ. இந்த லோவை கட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஹீரோ யூஎஸ்டி. ஓகே, அப்போ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா இன்னும் நம்மளுக்கு தெரியல, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அந்த 300 புல் பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹையை மார்க் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணக்கப்புறம் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் திரும்பி ப்ளே பண்ணுறேன். அகைன் மார்க்கெட் வந்து அந்த லோவை கட் பண்ண ட்ரெண்டு கீழே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கரெக்ஷன் கீழே தான் வந்துட்டு இருக்கு. நான் அந்த லோவை மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபால் ஆயிருக்கு, நான் லோவை இங்கே தான் வைக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் பாருங்களேன், ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து அந்த லோவை கட் பண்ணி கீழே வரணும், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் லைன் ஷார்ட்டாக வரதுன்னா இப்படி தான் வந்துருக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் ஏதாவது ஒரு கேண்டில் வந்து இந்த லோவுக்குள்ளாரே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்துருக்குங்களா, அப்போ நான் லைன் ஷார்ட்டாக வரையும்போது இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து நான் என்ன சார் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே லோவை இங்கே வச்சுப்பேன், ஹையை வந்து இங்கே வந்து வச்சுப்பேன், விச் இஸ் இந்த கேண்டலில் வந்து வச்சுருப்பேன். ஓகே, ஸோ அதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் நம்ம ட்ரெண்டை பார்த்துட்டே வரணும்னு நம்ம சொல்கிறது. ஓகே, பார்ப்போம். ஸோ நம்மளோட லோ வந்து ஸ்டில் இங்கே தான் இருக்கும், ஹை அங்கேயே தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே, ஸோ கிளியராக வந்து மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணிடுச்சு. ஸோ லோவை கட் பண்ணோன்னா நான் என்னோட இதை வந்து நான் இங்கே வந்து வச்சுருப்பேன். வை? பிகாஸ் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ரெண்டில் வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு டேரெக்டாக கீழே வந்துடுச்சு. ஸோ அப்போ என்னோட ஹை இங்கே தான் இருக்கும், லோ வந்து இங்கே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், ஸோ லோ இங்கே தான் இருக்குது, ஹை இங்கே தான் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இதை கட் பண்ணிச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? ஸோ இட்ஸ் வெரி கிளியர், மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்போ டவுன் ட்ரெண்டாக எந்த இடத்துல சார் மாறிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கட் பண்ணிச்சிங்களா நம்மளை மார்க்கெட்டு? ஸோ இந்த இடத்துல இந்த பிக்கை டச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல மேலே டச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு இருக்கும். இது எப்படி சார் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் லோவை கட் பண்ணால் கரெக்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இதை கட் பண்ணோன்னே இந்த ஹையை கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மார்க்கெட் ட்ரெண்டிங் டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது நம்மளுக்கு கிளியராக இண்டிகேட் பண்ணிடுச்சு. அப்புறம் நம்ம ஸ்டாக்ல வந்து நாட் கேரண்டி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்னன்னா இது வரைக்கும் போயிட்டு திரும்பி ஃபெயில் ஆயிடலாம். சார் ஃபெயில் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங் போடணும். ஓகேங்களா? நான் டேரெக்டாக கான்செப்டில் வந்து நடத்தினாலும் உங்களுக்கு அது புரியும். அப்போ லோ டு ஹை போடுறேன், ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குது. அப்போ ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்குன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வந்துச்சுன்னா அதுக்கான காரணம் என்ன சார்? ப்ரீமியத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இன்டர்னல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம டிமாண்ட் ஜோன் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல இப்போதைக்கு. ஸோ அப்போ இங்கே தான் இங்கே எடுத்தோம்னா இதுக்கு ஃபால்ஸ் சிக்னலாக தான் இருக்கும், இங்கே தான் வரணும்னு கேரண்டி கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஸ், ப்ரீமியத்துலேருந்தே மார்க்கெட் மேலே போகலாமே, மார்க்கெட்டுக்கு பர்மிஷன் இருக்குல்ல சார், ப்ரீமியத்துலேருந்து போகலாம்ல. மார்க்கெட் இங்கே தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரீமியத்துலேருந்தே மார்க்கெட் போகுமே சார். நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ட்ராப் பண்ணும்போது எஸ் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ப்ரீமியத்துலேருந்தே போகுது. அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது. இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ரீமியத்தில் செல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு 2-3 ட்ரேட் லாஸ் பண்ணிங்கன்னா 2-3% வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி, தட்ஸ் த ரியாலிட்டி ஆஃப் த மார்க்கெட். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பார்ப்போம், இன்டர்னலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 2 விஷயம் மட்டும்தான் போனதில்லை, டெலிட் பண்ணிருங்க. ஒன்று கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது, அந்த கரெக்ஷன் முடியும் போது இருந்த 2 இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் போடணும். ஸோ இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன், ஹை டு லோ போடுறேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 400 பிப்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ 400 பிப்ஸ் கிட்ட என்ன சார் கணக்கு? ஸோ அப்போ என்னோட ஹையை கொண்டு வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணிடுறேன் ஹையை. ஸோ லோ எங்கே வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்து நம்மளுக்கு ஸ்டில் இதே இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு, கரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, மார்க்கெட் பிரேக் பண்ணுது. ஸோ இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்விங்கு தான். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து குழப்பிக்க வேணாம். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிற சப்ஸ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கனெக்ட் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட் இங்கேருந்து டேரெக்டாக மேலே போயிருக்கு, கரெக்ஷன் கொடுத்து மேலே போயிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஹையாக மார்க் பண்ணிட்டு லோ எங்கே தான் இருக்குன்னா லோ இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப கிளியர் டாபிக். ஓகே, இப்போ மேலே போயிருக்கு அப்படின்னா நாட் கேரண்டி. இது டிஸ்கவுண்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஃப்ளிப் ஜோன் இருக்குது, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இங்கே ஒரு ஜோன் இருக்குது. ஸோ அப்போ 2 ஜோனுக்கும் வந்துட்டு பாசிபிள் இருக்குது, மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கான பர்மிஷனும் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்னென்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணணும்? நம்ம இந்த
ஹையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எந்த கேண்டலில் பிரேக் அவுட் வரோ அந்த கேண்டலில் வச்சுருங்க சார். ஸோ இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எங்கே சார் போயிடும்? இந்த இடத்துக்கு போயிருங்களா? ஸோ அப்போ இப்போ இதோட கரெக்ஷன் எங்கே சார் வரும்? இப்போ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த சின்ன ஸ்ட்ரக்சர் வந்து அந்த கேண்டலை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது, ஒரு சின்ன கரெக்ஷன் வருது, மார்க்கெட் மேலே போகுது. அதனால் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வரணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னால நம்மளோட ஹை எங்கே சார் வரும்? சாரி, நம்மளோட லோ எங்கே சார் வரும்? நம்மளோட லோ வந்து இருக்கிறதுலே பாட்டமான பொசிஷனுக்கு வந்துடும். ரொம்ப சிம்பிள். நான் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து நான் இதை பாக்ஸ் மாதிரி போடுறேன். இந்த பாக்ஸில் எது சார் இருக்குது? லோவஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் லோவஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் லோவஸ்ட்டாக வச்சுக்கிறேன். பிகாஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்விங்கில் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதெல்லாம் சப் ஸ்விங், இதை விட்டுருங்க. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போயிருக்கு. அப்போ இன்னொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகும்போது லோ எங்கே சார் வரும்? இங்கே எடுத்து வரும். அப்போ இந்த லோ இங்கே வருதுங்களா? இப்போ கரெக்டாக புரியுதுங்களா ரெண்டாக நம்ம மார்க் பண்ணுறது? ஸோ பிகாஸ் நீங்கள் தப்பாக மார்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி உள்ளே கொண்டு வந்தாலும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது. இதுதான் வந்து ப்ராப்பராக ட்ரெண்டிங் மார்க்கெட். இல்லை நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம வந்து செல்லிங் பண்ணலாம்னு நினச்சிட்டு நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் செட் வரும். அங்கே தான் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து உள்ளே வரும். ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான், நம்ம இதில் வந்து மாட்டிக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் தெளிவாக அந்த டிசிஷன் எடுப்பீங்க. ரொம்ப கிளியர். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்விங்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே இருக்குது, ஸ்விங்கோட லோ இங்கே இருக்குது. நான் இந்த லோ நான் திரும்பி இங்கேயே வச்சுக்கிறேன். ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டு லோ எல்லாமே மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணிட்டே வரேன். இப்போ ப்ளே பண்ண போனால் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த ஹை இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த லோ வந்து இங்கே வந்துடுச்சு. எப்படி சார் அங்கே மார்க் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்துட்டு போச்சு, சின்னதாக கரெக்ஷன் கொடுத்துட்டு போச்சு. பிகாஸ் கேண்டில் ஸ்டிக்ஸோட ட்ரெண்ட் படி இந்த ஹைக்குள்ளே தான் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் நான் அது ஒரு கரெக்ஷனாக பார்த்துட்டு போகிறேன். அப்போ அப்படிங்கும்போது ஹையில் வரும், லோவில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸ்டில் இந்த லோ இங்கேயே தான் இருக்கும். இந்த லோ எப்போ சார் நம்ம மாற்றோன்னு கேட்டிங்கன்னா 300 பிப்ஸ் வந்து மார்க்கெட்டில் புல் பேக் கொடுத்தக்கப்புறம் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்ம இந்த லோவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டாக மாறணும். இந்த லோவை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாகுதுன்னு அர்த்தம். அப்போ இதை கட் பண்ணால் சார் இன்டர்னலாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த இவ்வளோ டீப்பாக புல் பேக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 300 பிப்புக்கு மேலே தான் இருக்கும். இதை ஹையாக மார்க் பண்ணிப்போம். இது ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகுது, இது ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிள். ஓகே, நான் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் வந்து ஹையை கட் பண்ணியாச்சு. அடுத்தது லோ வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணியாச்சு. நான் நவுத்திட்டே போகிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு மேலே கட் பண்ணோன்னே இம்மீடியட்டாக வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவை வந்து டேக் அவுட் பண்ணிடுச்சு. என் லோ இங்கே தான் இருந்துச்சு, பார்ப்போம். எஸ், டேக் அவுட் பண்ணலை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணல, ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ லோ இங்கே வந்துருச்சு, ஹை அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ட்ரெண்ட் உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் வந்திருக்கு. 350 பிப்பு வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். 350 பிப்பு வரல. இது வந்து ஒரு இன்டர்னல் கரெக்ஷன் தான். ஹைஸ் அண்ட் லோஸ் அங்கேயே இருக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஃபால் வந்திருக்கு. ஸோ 350 பிப்பை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இந்த 350 பிப்பு மார்க்கெட் வந்துச்சுன்னா அது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட் வந்து ப்ராப்பராக அந்த 350 பிப்பை நம்ம டச் பண்ணனால நம்ம லோ எங்கே சார் வரும்? லோ இங்கே வந்துடும், ஐ வந்து இந்த இடத்துல வந்துடும். எதனாலங்க சார்? ரொம்ப கிளியர். கேண்டில் ஸ்டிக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த ஸ்விங் லைன் சார்ட் போட்டு பார்த்துக்கோங்க சார். அப்போ அதோட ரீசன்ட் ஹையில் லோவில் தான் அது இருக்கும். அப்போ புல் பேக் டீப்பாக வந்திருக்கான்னு பாருங்கள். புல் பேக் டீப்பராக வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஸ்விங்கை கொண்டு வந்து ஹையை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப கிளியர். இப்போ என்னோட லோ எங்கே சார் வரும்னு கேட்டிங்கன்னா லோ ஸ்டில் இந்த இடத்துல தான் இருக்கும். எப்போ இந்த லோ கட் பண்ணி வெளியே போதோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த லோவை மாற்றுவோம். பிகாஸ் இப்போயே நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் மேலே போகும்போது இங்கே மார்க் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி இன்னொரு லோ கொடுத்துச்சுன்னா இந்த லோ இன்வேலிட் ஆயிடும். அப்போ எப்போ சார் நம்ம வேலிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் அந்த லோ கன்ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் இன்னொரு லோ கொடுத்துட்டு மேலே போச்சுன்னா அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன சார்? இப்போதைக்கு நம்மளோட ஸ்விங்கோட ரேஞ்ச் என்ன சார்? ஸோ ஸ்விங்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து லோ இதாக இருக்குது, ஹை வந்து இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் அழகாக வந்து கீழே வந்துடும். இதை லோவை கட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து க்ளோசிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். இதுக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம கணக்கு எடுத்துருவோம். பிகாஸ் திஸ் டைப் 1 மேப்பிங். ஓகே, அப்போ இதுக்கு மேலே போய் நம்ம க்ளோஸ் வச்சாதான் நமக்கு வந்து இது வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அப்போ டைப் 1 மேப்பிங். ஸோ அப்போ இந்த இன்டர்னலாக சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கெலாம் நம்ம வந்து இந்த சமயத்தில் பாருங்கள், இங்கே வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக கட் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் விக் தான் அடிச்சது. நம்ம வந்து இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எதாவது கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம சொல்லிட்டோம். பிகாஸ் இது டைப் 2 மேப்பிங். நீங்கள் டைப் 1 டைப் 2 மேப்பிங் வந்து போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கிளியர்.
ஸோ ட்ரெண்டை நம்ம இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நம்ம வந்து பை பண்ணலாமான்னு செலக்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஸோ வீக்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. அப்போ எப்போ சார் பைங் ஆகுதுன்னா இந்த ஹையை கட் பண்ணுவேன். மார்க்கெட் திரும்பி இன்னொரு ஸ்விங் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்போ எந்த ஹையாக சார் கட் பண்ணும், இந்த ஹையாக கட் பண்ணுமா கிடையாது. இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த ஹையை கட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? மார்க்கெட்டை பொறுத்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அதுக்கப்புறம் கட் பண்ணக்கப்புறம் கரெக்ஷனாக நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரிஸ் வந்து ப்ளான் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஹைஸ் அண்ட் லோஸை வீக்லியில் எப்படி மார்க் பண்ணுறது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, என்ன சார் அர்த்தம்? மார்க்கெட் வந்து இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்? ஹையை கொண்டு வந்து அங்கே வச்சுக்கலாம். சரி, லோ எங்கே சார் வரும்? லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ பிகாஸ் ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன்றுமே அதோட ஹையை கட் பண்ணியிருக்கு. அப்போ ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து இந்த கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சு அப்படின்னா ஹை அங்கே மார்க் பண்ணிட்டேன், லோ இங்கே மார்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த லைன் ஷார்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லைன் ஷார்ட்டும் இந்த லைன் ஷார்ட்டும் அதான் ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ இப்போ இதில் எப்படி சார் நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் பார்க்குறது அப்படின்னா, இப்போ இதில் ஒரு கேண்டில் வந்து இப்போ ரெட் கலர் கேண்டில் இருக்குது, இந்த கேண்டில் ப்ளூ கேண்டில் இங்கே இருக்குது. அதுக்கடுத்த கேண்டில் உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகிட்டு மேலே கட்டாக இருந்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைன் ஷார்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்து வந்திருக்கும். நம்ம ஹையை இங்கே மார்க் பண்ணியிருப்போம், லோ வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இதே ஸ்ட்ரக்சர் நான் திரும்பி வரேன். ஸோ வந்து அந்த லைன் ஷார்ட் நீங்கள் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் லோவாக இருக்குது, இது ஹையாக இருக்குது. இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நம்ம இங்கே கொண்டு வரணும். அதே டைம் ஃப்ரேமில் தான் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். எந்த டைம் ஃப்ரேம் போகலாம், மல்டி டைம் ஃப்ரேம் எதுவுமே போகல. லோ டு ஹை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ விச் இஸ் 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் இருக்குது. ஸோ எஸ், திரும்பியும் சொல்கிறேன், டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருந்தா அதுவும் மேலே போகும்னு கேரண்டி கிடையாது. பட் ப்ராபபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக ப்ளே அவுட் ஆகும். இந்த ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிடலாம், இங்கே ஃபெயில் ஆகிடலாம். பட் இன்னுமே டீப்பராக கரெக்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல எடுக்கும்போது இன்னுமே சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ 10ல் கண்டிப்பாக வந்து ஒரு 6 to 7 ட்ரேட்ஸுங்க சக்ஸஸ் ஆகும். நம்மளுக்கு 2 ட்ரேட் சக்ஸஸ் ஆனாலே போதும், நம்மளுக்கு 1 10 20 அந்த மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துரும். ஸோ பட் நல்லா ரிஸ்க், நல்லா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். மார்க்கெட்டை நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு தான் மேட்ரு. ஏன் நம்ம வீக்லியை நம்ம இது பண்ணோம்னா, வீக்லி தான் வந்து பாஸ், ஓனர் என்ன சொல்கிறாரோ அதான் வந்து மார்க்கெட் கேட்கும். அப்படிங்கும்போது நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம தெளிவாக கேட்டாலே நம்ம போதும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கரெக்ஷன்ஸ் வந்து இப்போ அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். எஸ், சொன்ன மாதிரியே மார்க்கெட் கீழே ஹிட் பண்ணிச்சுங்களா? பிகாஸ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருந்தாலும் ஜஸ்ட் இது ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இது என்ன சாரி, இது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அப்போ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜோன் இருக்கா நம்ம பார்க்கணும். ஓகே, ஜோன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அப்போ நெக்ஸ்ட் ஜோன் இங்கே தான் வந்து ஹண்டிங் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்வீப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ அந்த ஜோனில் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணலாம், பை பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷன்ஸ் டிஃப்ரெண்ட். அப்போ மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து ப்ராஃபிட் ரேஷியோ அதிகப்படுத்த முடியும். அதை நம்ம போக பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன், வீக்லியோட சாக் நான் வந்து மேலே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன சார் ட்ரெண்டு? இன்டர்னல் ட்ரெண்டு ரொம்ப கிளியர். ட்ரெண்ட் என்னென்னா ட்ரெண்டு பை. எப்படி சார் பைன்னு சொல்கிறீங்க? இது செல் இருக்கே, ரொம்ப சிம்பிள். இப்போ நான் லைன் சார்ட் வரையறேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து இந்த பாட்டத்துலேருந்து மார்க்கெட் வந்துட்டுருக்கு. ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்போ என்ன சார் ட்ரெண்டு? வீக்லி அப் ட்ரெண்டு. இப்போ இன்டர்னல் என்ன சார்? இப்போ இன்டர்னலாக வந்து லோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இது கரெக்ஷன், மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்குது. ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வீக்லி பாருங்கள், வீக்லி சாக் வந்து கீழே வந்துருச்சு. இந்த வீக்லியோட சாக் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, வை? பிகாஸ் மார்க்கெட் வந்து லைன் சார்ட் நான் வரைகிறேன், லோவர் ஹை லோவர் லோ கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்லி வந்து கரெக்ஷனில் இருக்குது. அப்போ எப்போ பை பண்ணோன்னா என்னைக்கு இந்த ஹையை கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் நம்ம என்ட்ரிங்கிறது பிளான் பண்ணிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகேங்களா? பட் ட்ரெண்டையும் ஜஸ்ட் அந்த ஸ்விங்கையும் இந்த சாக்கையும் நான் வந்து உங்களுக்கு லைவாகவே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லோ மார்க்கெட் வந்து கீழே தடிச்சு நம்ம ஹை அங்கேயே தான் இருக்கும். ஓகே, எக்ஸாக்டாக விக் நம்மளுக்கு டச் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸ்டில் இந்த லோ வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இப்போ அப் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த ஹை இங்கே நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை வச்சாலும் பட் இந்த ஹை வந்து இப்படி மேலே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்ஸுமே வந்து ஹையை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ லோ இங்கே தான் இருக்கும், ஹை வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ப்ளே பண்ணுறேன். ஸ்டில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து வெறும் அந்த ஹையை மட்டுமே கட் பண்ணி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமுமே கரெக்ஷனே எல்லாம் போய்கிட்டு இருக்கு மார்க்கெட். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகேங்களா? நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸ்டில் நம்மளோட லோ அங்கே தான் இருக்குது. ஓகே, நம்மளோட லோ வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிடுச்சு.
தெரியுதுங்களா? எக்ஸாக்டாக. அப்போ என்ன அர்த்தம்னா இன்டர்னலாக தான் மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இங்கே தான் நம்மளுக்கு ஆக்சுவலி மார்க் பண்ணணும். நம்ம வந்து இந்த லோ இங்கே இருக்கணும், நம்ம இங்கே லோ மார்க் பண்ணிடுறோம். அப்போ ஹை எங்கே சார் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே டாபிக். எல்லாருமே அங்கேயே வச்சுருப்பீங்க. பட் நம்ம வந்து இங்கே தான் வந்து வச்சுருவோம் ரீசெண்டாக இருக்கிற இடத்துல. ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க்கெட்டில் இங்கே இருந்துச்சு, மேலே போயிட்டு மார்க்கெட் இந்த லோவை கட் பண்ணி வரும்போது ஸ்விங் ரீசெண்டாக இங்கேயும் ஒரு சின்ன ஸ்விங் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது. ஸ்விங் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்திருக்கு. இந்த ஸ்விங்கில் வைக்கலாமான்னு கேட்பீங்க. இருக்கிறதுலே வந்து லீஸ்டான ஸ்விங்கில் தான் வைக்கணும். டவுன் ட்ரெண்ட்னா கீழேருந்து மேலே வரணும், இதுதான் ரீஸ்ட்டு. இதே அப் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம மேலேருந்து கீழே வரணும். எது ரீசெண்டாக இருக்கோ அந்த ஸ்விங்கில் நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் கேண்டில்ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வீக்லியோட ட்ரெண்ட் என்ன சார்? டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஐ மீன் கரெக்ஷனில் இருக்குது. வீக்லி அப் ட்ரெண்ட் தான், கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகி உள்ள இன்னும் கரெக்ஷன் முடியலை. அப்புறம் ட்ரெண்டு இது கீழே போனால் மட்டும்தான் டவுன் ட்ரெண்டு. ப்ளே பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஸ்டில் ஹை அங்கே தான் இருக்கும். ஸோ ஹையை வந்து எஸ் ஹை கட் பண்ணிச்சா செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஹையை நான் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு வேல்யூ வருது பாருங்கள். ஹை வந்து பார்த்தீங்கன்னா 9087. இந்த ஹையை நான் மெஷர் பண்ணுறேன். 9087க்கு வந்து 3 பிப் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஹையை வந்து கட் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ ஸ்டில் லோ இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? அகெயின் வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த லோ இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். ஸோ அல்டிமேட் வந்து இந்த வீக்லியோட சப்ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஸோ க்ளோசிங் வச்சு நம்ம க்ளோசிங் இது வந்து டைப் 1 மேப்பிங். இங்கே வந்து நம்ம டைப் 2 பார்த்தா போதும் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் நம்ம கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெண்டை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப 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 கிளியர். ஓகே, கிளியர். ஸோ அப்போ இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ இப்போ வீக்லியோட ட்ரெண்ட் என்ன சார்? வீக்லியோட ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ வீக்லியோட ஹை எது சார்? இதுதான் வீக்லியோட ஹை. அப்போ இந்த ஹை என்ன சார்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹை. ஸோ நம்ம ஒவ்வொரு டைம் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் நவுத்திக்கலாம். பட் நம்ம டெக்னிக்கலாக என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கே வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு நம்ம அங்கே தான் மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக மாறும்போது நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்பி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக மாறும்போது இந்த இடத்துல கட் பண்ணிச்சு மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி அப் ட்ரெண்டாக நமக்கு வந்து இங்கே சேஞ்ச் ஆச்சு. ஸோ எந்த இடத்துல சாக் வந்து சேஞ்ச் ஆகுதோ நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போம். அப்போ நம்ம அதை பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல சாக் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ கரெக்ஷன் முடிஞ்சிருச்சா இல்லை கரெக்ஷனில் கண்டினியூ இருக்கா அப்படி நம்ம பார்க்குறக்கு மட்டும் தான் சாக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை மார்க் பண்ணால் ரொம்ப கிளம்ஸி ஆகிடும். நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ரீசெண்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீக்லி ஹை இப்போ வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த இடத்துல எவ்வளோ பணம் வந்து மார்க்கெட்டில் பம்ப் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது இந்த ட்ரெண்டு சேஞ்ச் கான்செப்ட் வந்து பயங்கரமான கான்செப்ட். இந்த லோவை கட் பண்ணும்போது அந்த கரெக்ஷன்ஸில் நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஹையை நான் எடுத்துகிட்டு இந்த சின்ன ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன ரவுண்டுக்கு வந்து இந்த ஹையில் வந்து வச்சிடறேன். இதுதான் கான்செப்ட். ஸோ இங்கே ஹை இருக்கே சார் என்ன கான்செப்ட் அப்படின்னா அது ஏன் வைக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ தான் இந்த லோவை கட் பண்ணியிருக்கு. இருக்கிறதுலே நான் ரெக்டாங்கிள் டூல் வரைகிறேன். இப்போ ரெக்டாங்கிள் டூல் வரைஞ்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மார்க்கெட் இது ஹையஸ்ட் பாயிண்ட்டு அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து இந்த ஸ்விங்கோட ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கிளியர். நம்ம அப்ளை பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ட்ரெண்டு கண்டினியூவாக தான் ஆகுது. அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக்ஸில் கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அழகாக வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த ஹையை கொண்டு வந்து நான் வந்து இங்கே வந்து வச்சுருவேன். ஸோ லோ வந்து நான் இங்கே வச்சுருவேன். ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு இந்த லோ கன்ஃபார்ம் ஹை கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக அந்த டைப் 1 மேப்பிங் படி க்ளோசிங் தேவையில்லை, சாரி டைப் 2 படி க்ளோசிங் தேவையில்லை. மார்க்கெட் இங்கே இருக்குது. நான் வந்து ஹையை வந்து இங்கே வந்து வச்சிடுறேன். ஸோ இது நீங்கள் ஸ்விங் லோவாகவே போடலாமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ், நான் ப்ரைஸை கொண்டு வந்து மெஷர் பண்ணி பார்க்குறேன். 150 பிப்ஸ் தான் வருது. நம்மளோட கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 350 பிப்ஸ் இருக்குது வீக்லியோட ஸ்விங் நம்ம மெஷர் பண்ணணும். அதனால் எனக்கு இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ இது வந்து மேலே பிரேக் பண்ண என்ன சார்னு கேட்டிங்கன்னா இது இன்டர்னலாக கரெக்ஷன். என்ன சார் கரெக்ஷனுங்கிறீங்க திடீர்னு அப்படின்னா இந்த லெக்கோட கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு இந்த லெக் எப்போ முடியுதோ அப்போ நம்ம செல்லிங் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ட்ரெண்டு. நான் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இன்னும் லோ கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டில் அந்த ஹை அங்கே தான் இருக்குது. பெரிய ரேஞ்சாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டீப்பர் கரெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அந்த லோ வந்து கட் பண்ணிடுச்சு. அப்போ என்ன சார் பண்ணலாம்? இந்த லோ இங்கே வந்துருச்சுங்களா?
அப்போ ஹை எங்கே சார் வரும்? ஹை இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த கரெக்ஷனை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எக்ஸாக்டாக 300 பிப்ஸ் தான் வருது. எனக்கு வந்து 350 பிப்ஸ் வரணும். அப்படிங்கும்போது எனக்கு நான் இது ஒரு பெரிய கரெக்ஷனாக ஐ மீன் ஸ்விங்கோட ஹையாக நான் மார்க் பண்ண மாட்டேன். இது ஜஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான் நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் ட்ராப் ஆயிடுவாங்க மக்கள். இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் இதை இன்டர்னலாக செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது எல்லாம் பை நினச்சிட்டு பை பண்ணுவாங்க, மாட்டிப்பாங்க மேலே. மார்க்கெட் செல் தான் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எனக்கு இந்த ரேஞ்சில் இருக்கனால செல்லு நான் பை பண்ணிருக்கவே மாட்டேனே மார்க்கெட்டில். ஸோ அதுதான். அப்போ அப்படிங்கும்போது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பொறுத்தவரை நீங்கள் இந்த பேசிக்ஸ் நீங்கள் தரவு வாய்க்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால நம்ம அந்த இடத்துல போய் நம்ம கரெக்டாக பிடிக்கிற கான்செப்ட் வந்து அதுதான். அப்போ நான் ப்ராப்பராக வந்து நான் ட்ரெண்டை வந்து நான் வந்து இந்த இடத்துல நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ டீப்பராக கரெக்ஷன்ஸ் வருது. எனக்கு வந்து இந்த கேண்டில்ஸ் வந்து இன்னும் அந்த ஹையை கட் பண்ணிச்சா நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஹையை பார்ப்போம். ஸோ 8 to 8 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஹையை வந்து கட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஹையை நாங்கள் மார்க் பண்ணிக்கிறேன், லோ வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. எவ்வளோ தூரம் கரெக்ஷன் வரும் எனக்கு தெரியாது. இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ஃபாலோ ஆகலாம், இல்லை இந்த லெவல் வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகலாம், இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சப்ளை வந்துட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் கரெக்ஷன்ஸ் வந்து நான் போட்டு பார்க்குறேன், அந்த கரெக்ஷன்ஸ் எவ்வளோ டீப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ லோ டு ஹை, ஸோ விச் இஸ் 370. அதனால் என்னோடய ஹை வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஐ மீன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரோட ஹையும் அங்கே தான் இருக்கும், இல்லை சாரி லோவும் அங்கே தான் இருக்கும், வீக்லியோட லோவும் வந்து இங்கே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? வீக்லியோட லோ எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து இங்கே தான் இருக்கும். என்னைக்கு இந்த ஹையை கட் பண்ணுதோ அப்போ நம்மளுக்கு அந்த லோ டிசைன் ஆகும். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் இங்கே தான் இருக்குது, ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது. நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து கட் பண்ணிடுச்சு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும், நம்மளுக்கு வந்து இன்டர்னலாக அப் ரெண்டாக மாறிடும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா பை பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஃபாலிங் ஆகிடும். பட் நோ ப்ராப்ளம். பட் ட்ரெண்ட் நம்ம வந்து அல்டிமேட் நம்ம வீக்கோட ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் தானே. அப்போ நம்ம இந்த இதில் பை பண்ணியிருக்க மாட்டோம்ல. ரொம்ப சிம்பிளில் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ நான் இங்கே வைக்கிறேன். இந்த ஹை எங்கே இருக்குன்னா நான் கீழேருந்து வரேன், ஏதாவது ஸ்விங் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறேன். ஒரு ஸ்விங்கும் இல்லை. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு லோ வந்து கட் பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு லோவையும் கட் பண்ணிட்டு வரனால ஒரே லைனாக தான் இருக்குது. அதனால் நான் வந்து எங்கேயுமே வைக்கல. இன்கேஸ் இங்கே ஒரு சின்ன இது இருந்ததுன்னா நான் இந்த இடத்துல வந்து வச்சுருப்பேன், அங்கே தான் இருக்கும். இப்போ வீக்கோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ வீக்கோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அங்கே தான் இருக்குது. இப்போ வீக்கோட ஐயுமே அங்கே தான் இருக்குது. ஓகே, சரி இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் வந்து லோவை கட் பண்ணிடுச்சு. அப்போ லோ இங்கே வந்துருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே சார் வரும்? இங்கே தான் வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த ஸ்விங்கை வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. 370 வந்துருக்கு. ஸோ அப்போ அது வீக்லியோட ஒரு சின்ன ஸ்விங்கு தான். எஸ், வீக்லி ஸ்விங். நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வீக்லி டவுன் ட்ரெண்டில் தான் ஸ்டில் இருக்குது. வீக்லியோட ஹை எங்கே சார் வரும்? வீக்லியோட ஹை இங்கே தான் வரும். எஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் அங்கே வந்துருச்சு. வீக்லியோட ஹைஸ் அண்ட் லோஸுமே மேட்ச் ஆகிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ தப்பு கிடையாது, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த மாதிரி மார்க்கெட் இருக்குது, நம்ம அந்த மாதிரியும் வந்து நம்ம ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளே பண்ணிகிட்டே வரேன். ஸோ எக்ஸாக்டாக இன்டர்னல் லோ இங்கே இருக்குது, ஸ்டில் ஹை அங்கே தான் இருக்கும். இல்லை ஹை வந்து நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகே, பிகாஸ் லைன் சார்ட் நான் வரைகிறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் ஃபாலோ இருக்குது. இந்த கேண்டலோட லோவை கட் பண்ணல பாருங்கள், அந்த சின்ன கேண்டில். ஓகே, அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த லோ வந்து கட் பண்ணல. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ அப்போ வீக்கோட ட்ரெண்ட் என்ன சார்? டவுன் ட்ரெண்ட். கரெக்ஷன் எப்படி சார் இருக்குது? சாக்கும் கரெக்ஷன் ஐ மீன் ட்ரெண்டோட டேரக்ஷனில் தான் இருக்குது. நம்ம செல் தான் பண்ணணும். ஓகே, ப்ராப்பராக சாக் கீழே வந்துருச்சு. இந்த சாக் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன் சார். ஓகே, மேலே கட் பண்ணிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் மேலே தூக்கி இந்த இடத்துல வச்சுன்னா கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி. இன்னும் இந்த லோவை டச் பண்ணல. லோவை டச் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னோடய ஹையை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். என்னோடய லோ வந்து அங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட கரெக்ஷனை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். 400 பிப்ஸ் இருக்குது. 400 பிப்ஸ்னால் என்ன சார்? ஸோ வீக்லியோட ஸ்ட்ரக்சரல் பிரேக் இங்கே இருக்குது. இந்த லோ எங்கே சார் வரும்? இந்த ஹை இங்கே வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் வருது. மார்க்கெட் லோவை கட் பண்ணிடுச்சு. இந்த ஹையை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
மெஷர் பண்ணி பார்க்குறோம். 350 பிப்ஸ் இருக்கான அதுக்கு மேலேயே இருக்குது. அப்போ வீக்கோட லோ நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வீக்கோட ரேஞ்ச் எது சார்? நெக்ஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் வந்து இதுதான். ஸோ அப் ட்ரெண்டாக மாறணும்னா மார்க்கெட் இதை கட் பண்ணணும், வீக்லி க்ளோஸ் வைக்கணும், 2 கண்டினியூ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து வீக்கோட ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து நம்ம நீட்டாக மார்க் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ ட்ரெண்டை நான் எப்படி மார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் எப்படி பிரித்து மார்க் பண்ணுறேன், வீக்லியோட இதை நான் எப்படி பிரிச்சுப்பேன். இந்த 2 லைன் பாருங்கள் கூடயே தான் வந்துட்டு இருக்கு. பட் ஆனால் அந்த வீக்கோட ஸ்ட்ரக்சரல் பிரேக் உங்களுக்கு தெரியுதுன்னா இப்போ ப்ராப்பராக இங்கே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு. நம்ம செல் தானே பண்ணியிருப்போம், மார்க்கெட்டில் ப்ராப்பராக ப்ராஃபிட் பண்ணியிருப்போமா? சரி, நம்ம அதுக்கு சப்ளைமெண்ட் பார்க்குறோமா இல்லை நிறைய கன்ஃப்ளூன்சஸ் தான் இருக்குது அதெல்லாம் பார்க்குறோமா, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டோட க்ளீனான ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்படி தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சின்னதாக ஸோ ஸ்டில் இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹை வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ புல் பேக் நீங்கள் பாருங்கள், புல் பேக் எவ்வளோ சார் இருக்குது? 320 தான் இருக்குது. ஸோ 320 தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஹையாக நம்ம கணக்கெடுக்க முடியாது. ஸோ கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்ப்போம். எஸ், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ஒரு ஹையாக மார்க் பண்ணி டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரீமியம் பார்த்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சப்ளை ஜோனை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா பயங்கரமான ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ட்ரெண்டிங் ஆக ஆக நம்ம பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் மார்க்கெட்டில். ட்ரெண்டிங் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆயுதம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த லோ இங்கே வந்துருச்சு, ஹை அங்கே தான் இருக்குது. இப்போ டீப்பராக புல் பேக் வந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ விச் இஸ் 470 புல் பேக் வந்திருக்கு. அப்போ நான் இதை லோவாக வச்சுப்பேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போனோம்னா நான் இங்கிருந்து போடணும், நீங்கள் இங்கேருந்து போடக்கூடாது. பிகாஸ் ஸ்விங்கோட டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் போடணும். ஓகே, அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்விங் இருந்திருக்கு, அதையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. விச் இஸ் 320 இன்வாலிட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடும்போது ஹை டு லோ தான் போடணும். இந்த சின்ன ஸ்விங்குக்கெலாம் போட்டிருக்காதீங்க, ஹை டு லோ. எப்படி சார் இந்த லோ நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லோ வச்சு 350க்கு மேலே இருக்குது. ஸ்விங்கோட ஹைஸ் அண்ட் லோஸை நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த மார்க்கெட்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஓகே, அதே மாதிரி இன்டர்னலாக வந்து சப்ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகுது, நம்ம ட்ராப் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து இங்கே தான் இருக்குது. அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதுக்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு பை, இதுக்கு மேலே தான் நம்ம பை பண்ணுவோம். ஸோ எஸ், இந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான ட்ரேடாக இருக்கும். இங்கே நம்ம என்ட்ரி எடுத்துருப்போம். ஓகே, பட் இந்த ஹையை கரெக்ட் பண்ணிச்சுன்னா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இன்டர்னலாக கரெக்ஷன் ஆரம்பிக்கணும்னாலே இதுக்கு மேலே போனால் தான் கரெக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இல்லை சார் எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே தான் போகுது, இன்கேஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய டிமாண்ட் வந்துருந்து அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக்கை வச்சு இந்த கொஞ்சம் அக்ரெசிவாக என்ட்ரி எடுக்கலாம். அப்போ வந்து இந்த சப்ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக மார்க்கெட் போயிட்டு இருக்குன்னா 2 செல்லு இன்டர்னல் சாக்கும் செல்லு. அப்போ நீங்கள் வந்து போய் செல் பண்ணி பை பண்ண என்ன சார் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் உங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணி மேலே தான் போகும். பெரும்பாலும் அப்படி பண்ணது, பட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான், வேறு மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் ப்ளே பண்ணுறேன் சார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து இங்கே வந்து இன்டர்னலாக சேஞ்சஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளில் மார்க்கெட் வந்து ப்ராப்பராக வந்து மேலே போயிடுச்சு, அதனால் இது மேலே தான் போகும்னு அர்த்தம் கிடையாது. அதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து இன்டர்னலாக வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு சார், ட்ரெண்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து ஹையை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஹையாக வச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப கிளியர். நான் ப்ளே பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஏன் சார் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை? நம்மளுக்கு க்ளோசிங் எக்ஸ்பெக்ட் பண்ணால் க்ளோசிங் மார்க்கெட் வைக்கலை. அப்போ க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ட்ரெண்டு சேஞ்சு. ஸோ ட்ரெண்டு வந்து இந்த கேண்டில் தான் நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும். பிகாஸ் டைப் 1 மேப்பிங். இந்த ஹை எங்கே சார் இருக்கும்? இந்த இடத்துல இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. இப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? டு பி கிளியர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன சார்? இப்போ என்ன சார், இப்போ ட்ரெண்ட் வந்து வீக்லி மாறிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்டர்னல் என்ன சார் இருக்குது? இன்டர்னல் பையாக தான் இருக்குது. அப்போ வீக்லியோட லோ எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வீக்லியோட லோ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, டு பி கிளியர். நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் வந்து ப்ராப்பராக மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீட்டாக அந்த ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸ்விங் வந்து ஒயிட் ஆனில் தான் இருக்குது. எஸ், நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இவ்வளோதாங்க. நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாது. ஹைஸ் அண்ட் லோஸை அந்த கரெக்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஹைஸ் அண்ட் லோஸ் எங்கே இருக்குது நம்ம பார்க்கணும். ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம எதுக்கு பார்க்குறோம்னா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட், இப்போ என்ன ட்ரெண்ட் சார் இருக்குது மார்க்கெட்டு? அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. கரெக்ஷன்ஸ் என்ன சார் வந்திருக்கு? இது ஒரு கரெக்ஷன் நம்ம பார்க்கலாம். 250 தான் வந்திருக்கு. இது ஒரு ஸ்விங்காகவே நான் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம ஏன் சார் ஸ்விங் எடுத்துக்க முடியாது? எப்போ நம்ம ஸ்விங்கை கண்டுபிடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட முடியும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது, அடுத்த ஒரு ஸ்விங் வருது, அப்போலாம் நம்ம போயிட்டே இருக்க முடியாது. அப்போ அந்த கரெக்ஷன் டீப்பராக வந்தால் தான் நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சப்ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்டர்னலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் அப் ட்ரெண்டில் இருக்குது.
ஸோ அப்போ அப் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் ப்ராப்பராக விச் இஸ் லைக் டெய்லி 4 ஹவர்ஸில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வீக்லி அப் ட்ரெண்ட் தானே சார். நம்ம வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல, அதே என்ட்ரி கொடுத்தோம்னா வீக்லி அப் ட்ரெண்ட், இன்டர்னல் சாக்குமே அப் ட்ரெண்டு. ஸோ அப்போ கரெக்ஷன் வரும், அதுவுமே அப் ட்ரெண்டு, ஓவரால் ட்ரெண்டுமே அப் ட்ரெண்டுங்கும் போது நம்ம பை பண்ணும்போது இந்த ஐ வரைக்கும் நம்ம டார்கெட்ஸுங்கிறது வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஹைஸ் அண்ட் லோஸுங்கிறது மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். நிறைய பேர்லாம் சொல்லுவீங்க யூஎஸ்டி ஜேபிஒய் நிறைய கரன்சிஸ் இருக்குது. பட் நான் பர்சனலாக வந்து யூரோ யூஎஸ்டி தான் நான் அனலைசிஸ் பண்ணுவேன், ஆடி யூஎஸ்டி தான் பார்ப்பேன். நான் அதில் தான் நான் நிறைய டைம்ஸ் பண்ணி நான் ரிசர்ச்சஸ்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த யூரோ யூஎஸ்டி ஆடி யூஎஸ்டி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீக்லி பார்த்தாச்சு. இப்போ இதே ஸ்விங் மேப்பிங்கை நம்ம வந்து டெய்லியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டெய்லி எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் போய் பார்ப்போமான்னு தெரியல, பட் இருந்தாலும் நம்ம ரேண்டமைஸாக பார்ப்போம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து டெய்லியோட ஸ்விங்ஸை நம்ம வந்து மேப் பண்ணுவோம். நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ டெய்லியோட ரூல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸ்விங் வந்து மினிமம் வந்து ஒரு 90லேருந்து 100 பிப்ஸ் இருந்தால் போதும். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எஸ் பண்ணிக்கலாம், 150 100 போய்க்கலாம், அது உங்களோட ஒப்பீனியன் தான். பட் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் 90 to 100 மினிமம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்விங்காக கூட மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ஒரு ஸ்விங்காக மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் லோயாக ஏன் மார்க் பண்ணிக்கிறேன், அது ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 140 பிப்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கு. ஸோ அதனால் அதை ஒரு நான் ஸ்விங்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ரீப்ளே டூலை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹைஸ் அண்ட் லோஸை வந்து நம்ம மேப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, டு பி கிளியர், இப்போ டெய்லியோட ஸ்ட்ரக்சரல் பிரேக் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ டெய்லியோட ஸ்விங் லோ வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே சார், இப்போ நம்ம வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெய்லியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு டெய்லியோட ஹையாக நம்ம எடுத்துக்கலாம். விசிபிலிட்டி டெய்லி தான் இருக்குது. ஸோ டெய்லியோட ஹையாக வச்சுக்கலாம். லோ எங்கே சார் இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸோட ஹை வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே ஃபைன், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, நான் மேலே அங்கே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் இங்கே வந்துட்டேன். ஸோ இது நீங்கள் ரொம்ப கிளியர், ஹைஸ் அண்ட் லோஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தளவுக்கு 150 வச்சுக்கோங்க, டீசெண்டாக இருக்கும். டெய்லி பொறுத்தளவுக்கு 90 to 150 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஸோ அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஃபிகர் சொல்லுங்கள் சார், நீங்கள் ஓப்பனாக சொல்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்கள் நேக்கடையாக பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு ஒரு கரெக்ஷன் வரும் டெய்லியில். இந்த அளவுக்கு தான் அதை ஹையாக மார்க் பண்ணிக்கோங்க, இதை லோவாக மார்க் பண்ணி சரி, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ரொம்ப எக்ஸாக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம ஒரு கொடுக்குற ஃபிகர் வந்து நான் சொல்கிற ஃபிகர் கண்டிப்பாக இட்ஸ் மோர் தென் அதுக்கு கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் அதோட பேசிக்கான ரூல். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்குது ப்ராப்பராக. டெய்லி வந்து இப்போ அப் ட்ரெண்டுங்களா, இன்டர்னல் அப் ட்ரெண்டுங்களா, மார்க்கெட் மேலே போகுதுங்களா. ஸோ நம்ம வந்து நீங்கள் வீக்லியில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீக்லியோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப் ட்ரெண்ட் நம்ம மாறி இருப்போம். கரெக்டுங்களா? வீக்லி போகிறேன். ஸோ இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுது நான் வீக்லி. ஸோ யூரோ யூஎஸ்டி பொறுத்தளவுக்கு நம்ம இங்கெல்லாம் மார்க் பண்ணிட்டு வந்தோம். இந்த பிகினிங் ஸ்டேஜில் நான் இங்கே இருக்கேன். இந்த இடத்துல ப்ராப்பராக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் டெய்லியில் போகிறேன். ஸோ ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சார் இப்போ டெய்லியோட யூஸ் பண்ணால் இப்போ 4 ஹவர்ஸோட யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து வீக்லி டெய்லி இப்போ இந்த 2 மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வீக்லிக்கு பெரும்பாலும் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல நான் உங்களை. இப்போ வீக்லி நம்ம நீட்டாக வந்து நம்ம வந்து ட்ரெண்டாக அனலைசிஸ் பண்ணுவேன். சாக் நான் போட்டு பார்ப்பேன், ரெண்டுமே பையில் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெய்லியில் வருவேன். டெய்லி பாஸ் பையில் இருந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? பை தான் பண்ணுவேன். அப்போ என்ட்ரி எடுக்கிற சமயத்தில் நம்ம 4 hours 15 minutes போய் பார்த்தா பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக நான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணலாம் பண்ணுறேன். பட் நான் வந்து டெய்லி 4 hours and 15 minutes பார்ப்பேன். அப்போ டெய்லி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சின்னதாக டெய்லியில் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா 4 hours போய் பார்ப்பேன். 4 hours ஒரு மெயினான ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே இருக்கும் மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இந்த அந்த டிமாண்ட் ஜோன் வந்தோன்னா 4 hours வந்து பாஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிரும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்போ 15 minutes போய் இந்த இடத்துல ஒரு ஜோன் வரைஞ்சி 4 hours ஒரு ஜோன் வரைஞ்சி நான் 15 minutes எடுப்பேன். இல்லைன்னா 15 hours ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 15 minutes ஜோனில் போய் நீங்கள் 1 minute எடுக்கலாம். அது மல்டி டைப் ஃப்ரேம் அனாலிசிஸ். அது வந்து நான் குழப்ப வரும்ல. டு பி கிளியர், அவ்வளோதான். என்ட்ரிஸ் எடுக்கும்போது மட்டும் தான் நம்ம கம்மி டைம் ஃப்ரேம்ஸ் போகும். இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுறதுக்கு நான் இவ்வளோ டீப்பாக நான் லெசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. நான் இந்த ஹையை கொண்டு வந்து நான் வந்து ப்ராப்பராக இங்கே வந்து வச்சிட்றேன். நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோவை டச் பண்ணிடுச்சு. ஸோ டச் பண்ணிடுச்சுன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு போட்டு பாருங்கள்.
ஸோ 200 பிப்ஸ் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த டெய்லி வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ டெய்லியும் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் சேமாக கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அப்படியே நான் கீழே வரேன், என்னோட டீப்பரான ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் என்னோட லோங்கிறது வரும். ஓகேங்களா? சிங்கிளாக போடலாமே, சிங்கிளாக போட்டால் எனக்கு அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான எல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். இந்த லோங்கிறது இங்கே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக இந்த 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 லோ நம்ம எங்கே போடணும், நம்ம ஆக்சுவலி இங்கே தான் போட்டிருக்கணும். பட் உங்களோட புரிதலுக்காக நான் போட்டேன். ஸோ இது ஒரு ஸ்விங்கில் கரெக்டான ஸ்விங் மார்க்கெட்டில். ஓகே. ஸோ அப்போ வீக்லி வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு. லோ ஹையை நம்ம இங்கே மார்க் பண்ணி தான் வீக்லியோட லோ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ வீக்லியோட பாஸ் வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த இடத்துல. கரெக்டுங்களா? நம்ம வீக்லியோட பாஸ் எங்கே சார் இருந்திருக்கும்? இந்த இடத்துல இருந்திருக்கும். எக்ஸாக்டாக இங்கே இருந்திருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்பராக ஒரு ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ பண்ண ஹையர் ஹை. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வீக்லியோட சப்ளைஸோட மார்க்கெட் வந்தோடனே இந்த சின்ன இன்டர்னல் லோவை கட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட உங்களுக்கு இந்த ஸ்டெச் வரைக்கும் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ பயங்கரமான ப்ராஃபிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து லோ டு ஹை வரைஞ்சிட்டு இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் வந்து பயங்கர ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கனால இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பிடிக்க உங்களுக்கு பயங்கர ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். எஸ், ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆக தான் செய்யும். நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பை ஆகிருக்கு. இந்த இடத்துல பை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து திரும்பி வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு மேலே பை ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கணும், டைப் ஒன் மேப்பிங். ஸோ க்ளோஸ் வச்சனால பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்னலாக எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்டர்னலாக ஹைஸ் அண்ட் லோஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? மேலே பிரேக் அவுட் ஆனால நம்ம இந்த இது கொண்டு வந்து நம்ம வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். பிகாஸ் நான் ரெக்டாங்கிள் வரைகிறேன், ஒரு மேலேருந்து வரைகிறேன். இந்த இடத்துக்குள்ளார இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் எனக்கு இதுதான். ஓகேங்களா? ஓகே, வரைஞ்சாச்சு. நம்ம இன்டர்னல் லோ தெளிவாக இருக்குது. இன்டர்னல் இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்க்கெட் ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன சார் அர்த்தம்? லோ டு ஹை போடணுமா சார் அந்த ஸ்விங்கில்? லோ டு ஹை போட்டால் என்ன சார் அர்த்தம்? டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குங்களா சார்? டிமாண்ட் ஜோனுங்களா சார்? இந்த இடத்துல பை பண்ண ப்ராஃபிட்டுங்களா சார்? அவ்வளோதான். இதுதான் ஸ்மார்ட் மணி. ஓகேங்களா? ஸோ அப்போ டீப்பராக புல் பேக் வந்திருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட வந்து 200 பிப்ஸு. அப்போ டெய்லியோட ஸ்விங் இங்கே தான் சார் வரும். இப்போ கரண்ட்டாக வந்து சாக் மேலே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்தோட ஸ்விங் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப கிளியர். ஸோ அப்போ இன்டர்னல் சாக் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ லைன் சார்ட்டாக நான் வரைகிறேன். ஸோ லைன் சார்ட்டாக வரையும்போது மார்க்கெட் இங்கேருந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு ஹையை பாருங்கள், கட் பண்ணி போயிருக்கு. அப்போ என்னோட லோ வந்து இங்கே தான் வரும். ஓகே, அப்ளை பண்ணுறேன் சார். ஸோ டெய்லி வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அண்ட் சாரி நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு டெய்லியோட ஸ்விங் மேலே போயிடுச்சுன்னா டீப்பராக கரெக்ஷன் வந்தனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்விங்கோட லோவும் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதே சார் ட்ரெண்ட் ரிவர்சல் நீங்கள் கேட்பீங்க. ட்ரெண்ட் ரிவர்சலாக இது கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்த ட்ரெண்ட் ரிவர்சல் இன்டர்னலாக மட்டும்தான் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சேஞ்ச் வந்து நம்மளுக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ரிப்பேர் டூல் யூஸ் பண்ணி கொண்டு போகிறேன் அந்த இடத்துல. ஸோ இன்டர்னல் இங்கே இருந்திருக்கும், ப்ராப்பராக அங்கே இருந்திருக்கும். பிகாஸ் அந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்குது, அந்த ஸ்விங்கில் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீக்லி நல்லா பையில் இருக்குது, அப்போ டெய்லி பையில் தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி ஜோன்ஸ் எல்லாம் நம்ம கான்சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுக்க மார்க்கெட் வந்து அந்த இடத்துல திரும்பிட்டு போச்சு அப்படின்னா பயங்கரமாக ப்ராஃபிட்டாக இருக்கும். இந்த ஜோன் அதை இன்வாலிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அடுத்த ஜோன் அதை வந்து இன்வாலிட் பண்ணாது. பிகாஸ் ஒவ்வொரு ஜோனுக்குலையுமே வந்து அந்த பெண்டிங் ஆர்டர்ஸுங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கும். ஏன் ஹிட் ஆகுது சார் ஸ்டாப் லாஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம லோ வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். இப்போ இந்த இன்டர்னல் சேஞ்ச் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. அழகாக கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் சேஞ்ச் பண்ணோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை பண்ணியிருக்கோம். பட் 1 மினிட் படி எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தான். இந்த இடத்துல சின்ன ஸ்விங் மாதிரி போயிருக்கு. பட் இருந்தாலும் அதை பற்றி நம்ம கேர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்குன்னு கேட்டால் இங்கே. ஸோ டெய்லி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. வீக்லி சார், வீக்லி வந்து இப்போ ப்ராப்பராக வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ வீக்லி நான் போகிறேன். வீக்லி வந்தோன்னா வீக்லியோட ஏன் சார் வீக்லி அப் ட்ரெண்டுங்கிறேன், வீக்லி ஸ்டில் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். அப்போ டெய்லியில் நம்ம டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு நீங்கள் செல் பண்ண என்ன சார் ஆகும்?
கண்டிப்பாக வீக்கோட ட்ரெண்டை நோக்கி மார்க்கெட் போக ஆரம்பிச்சிடும். அதுதான். அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். டெய்லியில் ப்ராப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி பை பண்ணுறதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். பட் இந்த கான்செப்ட்டுங்க சார், அவ்வளோதான். என்னோட இந்த இங்கே இருக்கும். ஸோ ஹை ஸ்டில் இங்கே தான் இருக்கும். டவுன் ட்ரெண்டாக இருக்கனால இந்த சின்ன டாட் வந்து நம்மளுக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேலேங்கிறது நம்ம டாட்டுங்கிறது போயிடும். ஓகேங்களா, கொஞ்சம் சார்த்து வச்சுக்கேன். ஸோ ஹைஸ் இங்கே இருக்குது. இப்போ லோ எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா லோ வந்து ப்ராப்பராக இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். பட் டெய்லியோட டவுன் ட்ரெண்டில் இருக்கோம். பட் ஏன் இன்டர்னலாக சேஞ்ச் ஆனால் நம்ம பை பண்ணுறோம் சார்? ஏன் அக்ரெசிவாக பை பண்ணுறோம்? பிகாஸ் கெஸ் பண்ணிங்களா? வீக்லி அப் ட்ரெண்டில் இருக்கனால. இப்போ வீக்லி அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பை பண்ணால் என்ன பிரச்சனை அப்படின்னா வீக்லி ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஜோனில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்லை, வீக்லி வந்து ப்ரீமியம் ஜோனில் தான் இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய ஸ்விங் இருக்குது, நம்ம இங்கே ட்ராப் பண்ணுவோம், லோ டு ஹை வைப்போம். அப்போ இந்த என்ட்ரி வந்து ரிஸ்க் தான் சார். இப்போ வீக்லி நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க, வீக்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குன்னா டெய்லியோட ஸ்டாக்லேயே நீங்கள் எடுத்துடலாம். ஸ்டாக் எடுத்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் மார்க்கெட். பட் ஆனால் இப்போ வந்து இது ஒரு சரியான ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது. இல்லை சார், நீங்கள் நான் வீக்லி அப் ட்ரெண்ட் தான், ஓகே நம்ம இது வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும், அக்ரெசிவாக இருக்குது சார் நினச்சி நீங்கள் இந்த சாக்கை சேஞ்சிங்கில் நீங்கள் அக்ரெசிவாக பண்ணலாம். பிகாஸ் ப்ரீமியத்துலேருந்து மார்க்கெட் மேலே போனாலே. ஆனால் லாஸ் ஆனால் நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும் சார்? பிகாஸ் வீக்லி ப்ரீமியத்தில் இருக்குது. ஸ்விங்கு பெருசாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் சார். வீக்லியோட ஸ்விங் நம்ம கொஞ்சம் டைட்டாக ப்ராஃபிட்ஸ்ங்க நல்லா பண்ணலாம். ஓகே, இப்போ இன்டர்னலாக வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்டர்னலாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க. இது கிடையாது. இது நம்மளுக்கு வந்து டேவோட கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ளோஸ் வேணும் சார். கேண்டில் ஸ்டிக்ஸ் க்ளோஸ் இருந்தால் மட்டும்தான் டெய்லியோட லோ கட் பண்ணி அர்த்தம். டைப் 1 மேப்பிங். ஓகேங்களா, இப்போ டைப் 1 மேப்பிங் படியில் இப்போ அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ இந்த லோ வந்து இது கீழே இருக்கும். ஓகேங்களா, ஓகே, மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த லோவையும் கட் பண்ணிடுச்சு. ஹையாக கட் பண்ணிடுச்சு. அப்போ ட்ரெண்ட் வந்து டெய்லி அப் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வீக்லி அப் ட்ரெண்ட், டெய்லி அப் ட்ரெண்டுங்களா சார்? கிளியர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணி ட்ரெண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் என்ன சார்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளியர். வீக்லி மேலே போயிட்டு இருந்துச்சு. வீக்லி நம்மளுக்கு இன்டர்னலாக சேஞ்ச் ஆகும்போது டெய்லியோட பாஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ஓகே, அப்போ வீக்லி வந்து இன்டர்னலாக சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டெய்லியோட பாஸும் சேஞ்ச் தான் ஆகிருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்போ எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா வீக்லியோட ஸ்ட்ரக்சரல் கீழே வந்து டெய்லி வந்து வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டெய்லியோட பாஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போய் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகேங்களா, இப்போதைக்கு பேஸான கான்செப்ட் தான் சார், அவ்வளோதான். ஸோ இப்போ வீக்லி வந்து இன்டர்னலாக சாக் சேஞ்ச் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ டெய்லி போய் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாஸோட ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கும், பாஸோட ஸ்விங்காக இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ வீக்லி வந்து இன்டர்னலாக சேஞ்ச் ஆனால் பை பண்ணிக்கலாமா சார்? இப்போதைக்கு இந்த ஸ்விங் இங்கே இருக்குமா? வீக்லியோட டிமாண்ட் ஜோன் வந்துருச்சுங்களா? வீக்லியோட சாக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுங்களா? அப்போ டெய்லியோட பாஸ் நம்ம பிரேக் பண்ணிடுச்சுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்ஷனில் 4 hours வந்துக்கலாம், 15 minutes வந்துக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா இந்த டாப் வரைக்குமே நம்ம வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போலாம் சார் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த சாக்கு, இந்த ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக நீங்கள் டவுன் ட்ரெண்டாக வரையிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து கிளியராக இந்த ஹை அங்கே மேலே போயிடுச்சு, இந்த லோ வந்து இப்போ கிளியராக வந்து மேலேருந்து வரேன். இந்த ரெட் கலர் கேண்டில் கணக்கு கிடையாதுங்க சார். பிக்கை மட்டும் தான் நான் பார்க்கணும். பிக்கை மட்டும் பார்த்துட்டே வரேன். இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. மேலே பிரேக் பண்ணிடுச்சு, மேலே வச்சுட்டேன். ஸோ இது நம்ம வந்து எங்கே சார் வைப்போம்? இங்கே தான் வைப்பீங்க. பட் ஆனால் இங்கேயே ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது, ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஸ்டில் நம்ம ஓவரால் ட்ரெண்டு டெய்லி அப் ட்ரெண்ட் தான் இருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து மெட்டிகேட் பண்ணுது, நோ இஷ்யூ. ஸோ திரும்பியும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டிமாண்ட், இங்கே ஸ்வீப் ஜோன் சொல்லுவாங்க, அந்த ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வருதான்னு நம்ம பார்ப்போம். என்டையர் ரேஞ்ச் எடுத்துக்கலாம், பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாக்டாக நம்மளோட லோ வந்து இங்கே இருந்திருக்கும். அண்ட் இன்டர்னல் கேரக்டர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும், சாரி இந்த இடத்துல இருந்திருக்கும். ஓகே, இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்விங் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இங்கேயே வந்து திரும்பிடுச்சு, நம்மளுக்கு முன்கூட்டியே மார்க்கெட் வந்து சொல்லி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ லோ இங்கே தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட என்ட்ரிஸை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் 4 hour ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 4 hour டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே 15 minutes வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து 1 minute திரும்பி பார்த்து எடுக்கும்போது மார்க்கெட் பயங்கரமாக மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் இப்போ இங்கேயும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம், இங்கேயும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஏன் அங்கே போய் எடுக்கிறோம்னா நம்ம நிறைய கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு போய் எடுக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸுங்கிறது நம்மளுக்கு அதிகமாக தரும். ஸோ எஸ்எம்சிங்கிறது நீங்கள் சாதாரணமான ஒரு கான்செப்ட் இல்லை, பட் அதை லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட்.
ஸோ ப்ளே பண்ணுறேன், மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் த பவர் ஆஃப் டிமாண்ட், சப்ளை டிமாண்ட். ஸோ இன்டர்னல் மேலே போய்கிட்டே இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் வந்து அப் ட்ரெண்டாக மாறிடுச்சு. அப்படியே இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெசன் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆச்சு, அது ஒரு ஃபால்ஸ் மிட்டிகேஷனாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து இப்போ சேஞ்ச் ஆச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஃபிட்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, பிகாஸ் கன்ஃபர்மேஷன் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் எதுவும் திரும்பிச்சு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல போகிற எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டிமாண்ட் வந்து மார்க்கெட் ஸ்வைப் பண்ணிருக்கு. இங்கே இடத்துல ஒரு இன்டியூஸ்டு ஜோன், ஸ்வீப் ஜோன் இருந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து பயங்கரமாக ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அப்போ வீக்லியோட நம்ம என்ன சார் வீக்லி என்ன ஜோனில் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வீக்லி ஸ்டில் பையிங்கில் தான் இருக்குது. ஓகே, வீக்லி பையிங்கில் தான் இருக்குது. வீக்லியோட ஜோனில் வருது. வீக்லியோட ஜோனில் வந்து டெய்லி என்ன சார் பண்ணோம், வீக்லியோட ஜோனில் வருது. டெய்லி இன்டர்னலாக சேஞ்ச் ஆகணும்னா நம்ம என்ன சார் பண்ணோம், பையிங் தான் பண்ணணும். ஓகே, ஸோ வீக்லியோட டெய்லியோட ஜோன் பாருங்கள், அப்போ வீக்லியோட ஜோன் வந்து பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இப்படி இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும், பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பெரிய டைம் ஃப்ரேமோட ஜோன் வருது அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் சாக்கு, கம்மி டைம் ஃப்ரேமோட சாக்கை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் சார், அதுதான் அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்மளுக்கு வந்து டெய்லியோட மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ டெய்லி இன்டர்னலாக சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. அப்போ டெய்லியோட ஜோன் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா இந்த டெய்லி வந்து ப்ராப்பராக வந்து அந்த சாக்கு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கு இப்போதைக்கு இங்கே தான் இருக்கும். அப்போ அந்த சாக்கு நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்ஷனில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம இந்த இடத்துல ரிவர்சல் பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் 15 மினிட்ஸ். இதுதான் அந்த கான்செப்ட்டுங்க சார். இந்த ஹைஸ் அண்ட் லோஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இவ்வளோ தான் சார். இதுக்கு மேலே நம்ம 4 ஹவர்ஸ் போனால் நம்ம இதுதான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். பட் 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த மாதிரி நான் எல்லா இதுக்கும் நான் போட்டே இருக்க மாட்டேன் சார். இப்போ இந்த இடத்துக்கு மட்டும் தான் நான் போடுவேன் டெய்லியில் வந்து. ஸோ டெய்லியோட ஸ்விங்கை நான் மார்க் பண்ணிடுவேன். இப்போ நான் 4 ஹவர்ஸ் நான் இந்த இடத்துல போயிட்டு நான் 4 ஹவர்ஸோட பாஸ் நான் எங்கேன்னு பார்த்துட்டு இருப்பேன். 4 ஹவர்ஸோட பாஸ் இங்கே என்ன சார் இருந்திருக்கும், 4 ஹவரோட பாஸ் என்ன சார் இருந்திருக்கும், இதுதான் 4 ஹவரோட பாஸ். டெய்லியோட சாக்கு தான் 4 ஹவரோட பாஸ். 4 ஹவர் அங்கே அங்கேயே சேஞ்ச் ஆனால் நம்ம ஏதாவது என்ட்ரி கிடைக்குன்னு பார்த்துட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட் என்ட்ரி கிடைக்கல. பட் 4 ஹவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்ஷன் கொடுத்துருந்து அப்படின்னா நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகே, நம்ம ஜஸ்ட் விஷுவலாக பார்த்து சொல்கிறேன். பட் இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும், ஒவ்வொரு அனாலிசிஸும் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு கான்செப்ட் டெப்த்தாக புரியும். நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் ஒரு 3 months. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம கற்றுக்க முடியாது. ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹைஸ் அண்ட் லோஸை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிட்டீங்க. ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து சாக் வந்து இப்படி தான் நம்ம திரும்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது, சாக் டவுனில் இருக்குது. 50%க்குள்ளே வந்து சாக் திரும்புது, அது கேரண்டி கிடையாது. டிமாண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். டிமாண்ட் வந்ததுக்கப்புறம் சாக் திரும்புது அப்படின்னா பை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட்ஸை பார்த்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, செஷன் நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். அப்போ நான் இதில் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்விங் ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணுறதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சாக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது போக நம்ம வந்து ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸிங்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 ஹவர்ஸ்க்கு போனால் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போவோம். இப்போ இந்த டெய்லியோட ஸ்விங்குக்கும் நான் போடுவேன், வீக்லிக்கும் போடுவேன். எல்லா டைமும் நம்ம ஃபிப் இந்த நீங்கள் இந்த ஃபிப் டூபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணி ஃபிப் நாக்கி போயிட்டு ட்ரா பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு கோஆர்டினேட்ஸ் ஸ்டைலில் போயிட்டு 0 கிளிக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பண்ணிட்டு 5 மார்க் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து 50%ங்கிறது ஃபேர் ப்ரைஸ். இதுக்குள்ளே ஏதாவது டிஸ்கவுண்ட், அதுக்கு மேலே எல்லாமே ப்ரீமியம் ப்ரைஸிங். அது என்னங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்னால் ஒன்றுமே இல்லை. ஸோ வீக்லி மேலே போய்கிட்டு இருக்கு. வீக்லியோட ஜோனுக்கு வந்து இன்டர்னலாக சேஞ்ச் ஆகி வருது. வீக்லி எப்போ இன்டர்னலாக சேஞ்ச் ஆகுதோ அப்போ நம்ம டெய்லி போய் பார்க்கலாம். டெய்லி வந்து பாஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கும். அப்போ அந்த டெய்லியோட இன்டர்னல் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கும். அப்போ அதோட கரெக்ஷனில் நம்ம 15 மினிட்ஸில் ஜஸ்ட் பாஸ் சேஞ்ச் ஆனோடனே எடுத்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே இது வரைக்கும் போச்சு ப்ராஃபிட் நம்ம பண்ண முடியும். இதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். டெய்லியோட ட்ரெண்டை பார்த்தேன். என்ட்ரி எடுக்கும்போது 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்தேன். என்ட்ரி எப்போ எந்த இதில் நம்ம எடுக்க போகிறோம்னா 15 மினிட்ஸ் தான் எடுக்க போகிறோம். பட் 4 ஹவரோட ட்ரெண்டை பார்த்தேன். 4 அப் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் 15 மினிட்ஸில் நான் என்ட்ரிஸை பிளான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்.